வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாரி நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைம் உங்களுக்கு ஹெல்த்தியா ஏதோ குடுத்த மாரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ எடுத்துக்கலாம். எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச சென்னா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எந்த சென்னா வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளாக், ஒயிட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பாலக்கீரை நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி, கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, பிரெட் கிரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் இல்லைனா நீங்கள் ரைஸ் ஃப்ளாரோ இல்லை கடலை மாவோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் தட்டிட்டு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்லையும் ஆட் பண்ணி ஸ்லோலியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.